இல்லைன்னா உடுக்கிட்ட மண்டையில் எரிஞ்சு விடுவேன். அப்புறம் எந்த ஊரோட அரைக்கேன் ஸ்கூட்டியில் போனேன். குடும்ப மசராக இருக்கு இவங்களோட. ஆமாம், இப்போ பாதுகாருங்க. இப்போ நான் கூட்டத்தை நினச்சேன், ஒளிவாக்க வந்தேன், கூட்டம் நக்கிட்டு போயிடுச்சு. ஆம்பளைய பூரான் காணா, பொம்பளைய உக்காந்துருக்கு. இருட்டில் போக உங்களுக்கு பயந்து கிடக்கு. அறுப்பு சாணியில் எதுவும் வாடாச்சு விட்டுறாத, பயந்து கிடக்கும். அக்கா குறிவாக்கும் போது போனா விளங்குமா? ஆதி ஆதி கேசடுப்பு நின்றதுனால குக்கரு பாதி. பொம்பளைலாம் சிரிக்கக்கூடாது தான், நான் ஜாமியை வருந்த போகிறேன். சிரிக்கக்கூடாது. என் சித்தப்பே மைசட்டுக்கார காணாமே 200 ரூபா கொடுத்துட்டு அசந்துட்டியாப்பா, இதில் கொஞ்சம் சார்பு வைப்பா தம்பி. லாடு கணேஷ் ஆதிமுருகாலம் இந்த தலையடி கோட்டையில் ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழமைங்க ஆண்ட இந்த கோட்டையில் இந்த தொப்பி ஓட்டிருக்கவன் யாருமையே வந்தலேருந்து அகராதி கூதியா பேசுறேன். கேவல பையமையே. பொம்பளை ஆளுக ரொம்ப நன்றித்தான். இடியப்பா வேணாம்ப்பா, வரக்காப்பி இருந்தால் கொடுங்கப்பு. கரையில் படுத்து கிடக்காங்க, யாரு வத்தவில்லையோ அங்கே படக்கூடாதுப்பா. இந்த புளிய மரத்தில் ஏறுவேன். ஏன் பாக்கு மறக்காதவு என் 18ஆம் படியான் துதி போடுறட்ட கதவுடாய். தேக்கு மறக்காதவு எங்க பாட்டேன் சொல்லி அடிச்ச திரவாத மறக்காதவு. நாடு மலையாள நாடு, அந்த நாட்டில் பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப என் கருப்பனை தத்தெடுத்து வளர்த்த மலையாள நாடு. என் கருப்பனை கொண்டனைக்க முடியல. அப்ப பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு மலையாளத்தை பெட்டிக்குள்ள அடைச்சு என் கருப்பேன் மலட்டாட்டு தண்ணியில் கரவுரண்டு வருது கருப்பேன் பெட்டி. அப்ப கீநாடு நோக்கி வரும்போது என் கருப்பனுக்கு நான் எந்த திசையில் உக்கார, நான் எந்த ஊரில் உட்காந்து எந்த மக்களை காக்க போறேன். அப்ப அழகு மலை காடு, அட அருவி மலை சோங்க, அந்த 18 மந்திரவாதிகளையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டாம் 18ஆம் படியாய். உங்களுக்கு சலங்கையா, இடுப்புக்கு மணி மாற்றி. இன்னைக்கு சித்திர மாசம் தேரோடும் மதுரையில் எங்க பாட்டங்க தெரியாடுன நாளையில. அப்ப எங்க பாட்டேன் சொன்னாராம், ஒரு ஊரா போய் நீங்க இப்படி ராமம் போடணும், நீங்க இப்படித்தான் சாமி அழைக்கணும், நீங்க இப்படித்தான் கச்ச கட்டணும், இப்படித்தான் பந்தயந்தனம்னு எங்க பாட்டங்க சொன்ன வாக்கு மாறல என்ன வர.
அடி களிசேரி கம்மாயாய் என் கிளவே முனியாண்டிக்கு உடமரான் தாண்டா பஞ்சுமத்தே அடகம்மா பெருகண்ணா என் முனியாண்டி எந்த கரையில் கரை ஒதுங்க போறே என்னையே 21 வருஷம்மா என்னைய நாடு ஊராம் பேரு வாங்க வச்ச என் களிசேரி காளி முனியையா நான் உன்னை வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று அந்த மாந்தோப்போ உச்சி நல்ல வெயிலடிக்க என் கருப்பே விளையாடும் பொட்டா காடாம் அட ஒச்சமுள்ளா கருங்குட்டியா என் மாந்தோப்பு கருப்பையா எந்த கடா பிடிச்சு வர போற கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த தாளையடி கோட்டையில உக்காரு இங்க உள்ள முனியாண்டிய கூட்டிக்கிட்டு புறப்படுதுனா வெள்ள குதிரை இவன் யாரு பிள்ளைய பிடிச்சிட்டு வந்திருக்கேன் குறிவாக்க வந்தீங்களா இல்லை பால்வாடி சேர்க்க வந்தியாப்பா தம்பி இங்கே வாப்பு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் தம்பிக்கு 1/2 லிட்டரு நீரை பிடிங்க சாமி என் தம்பி எந்த ஊர்லடா மாலை எப்படி போட்டாங்க ஏண்டா புறம்போக்கு நாடு கண்டாலி மணி தம்பி உட்காருங்க போ உங்க டவுசரா உங்க அப்பேன் டவுசரா பையன் போடாதடா மைக்கு கிட்ட அவனை விடுப்போ வாழைப்பழத்தை கவட்டில் வச்சு காமெடி பண்ணுறியா போ அது ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சப்பு வந்தோ அப்போ ஆனந்த் அப்போ இங்கே வாப்பு சும்மா வாப்பு சித்தப்பு வாப்பு உன் பேர் என்ன கம்மா கண்ட மைக்கில் சொல்ல சொல்லு 2 பேரும் எதுக்கு வந்து மடியில் தூக்கி வை காது ஊற்றி விடுறேன் என்னைய பார்த்தா இழிச்சா பைய கோடாங்கி மாதிரி தெரியுதா சாமிட்ட சொல்லு சாமி உன் பேரு என்ன கணேஷ்குமார் நீ ஆம்பளையா பொம்பளையா நகண்டு போனேன்னா புடதி தெரிச்சு போகும் அவனை பிடிச்சி வை வெண்ணமையனே அண்ணமையனே வீட்டுக்கு போனா அவன் சூத்து பழத்து போகும் தம்பி வாப்பா பிடிப்பா அடே மருது எங்கே போனியா தம்பி வாடா ஒரு ஆள் வாடா டேய் தாளடி போட்ட வீரமான மண்ணில் பயப்படலாமாடா வாடா பல சுருட்டுது இந்த தலையடி கோட்டை இந்த செம்மநாட்டு மறவர்கால வலது கொம்ப சாக்கிது இவன் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவேன் இவன் எத்தனை பயப்புள்ளாடா நமக்கு பயந்து கிடக்கு எத்து பல்லு முண்டை தம்பி ஆனந்த் அவங்களாவது நல்லா நடிப்பாங்க நீங்க ஊம்புனது போதும் ஓப்பா இங்கே அவனா பேச சொல்லு உன் பர்பாம்ஸில் மண்ணு விழுக மடியில் தூக்கி வைப்பா ட்ரில்ல போட்டு விடுப்பா தம்பி பேர் என்ன மைக்கில் சொல்லுங்க நீர் எப்படி போகுது சொல்லுப்பா சூடா போகுதா அவன் பேச்ச கேட்காத கருவக்கம்பு பிஞ்சு போகும் பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ கவின்குமார் இந்த உயர்ச்சே கம்மா தவளை பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை ஓதம் இல்லை வேதம் புதிது உள்ள பவுடரு போட்டு வர்றோம்னு தானே சொன்னேன் எந்த பைய கண்ணு பட்டுச்சோ அவனுக்கு குசு தெரிச்சு போறானே அவனை 1 மணி நேரமாக வச்சிருந்தீங்களடா செம்புரி ஆட்டு கடா மாதிரி எவன்டா குடாப்போ திறந்து விட்டது ஆடு ஊருமையா போரிச்சடா இவன் பயப்பட மாட்டேன் நம்மளை காலி பண்ணிடுவியா நீங்க நல்லா படிக்கணும்
வாத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும். சரி சரி. இது நக்கல் கூதி தானே. சரி சரிண்டா. அப்புறம் என்ன லட்சணத்தில் இருக்கு? என்ன படிக்கிற? 9வது. ரொம்ப சிரமந்தான். 9 வரைக்கும் ஆள் பாசு போட்டாங்க அரசாங்கத்தில். உண்மைதானப்பா? அவன் பேச்ச கேட்காத செகுலு தெரிச்சு போகும். அவன் அடி வாங்கிடுத்தியா அப்படி உட்காந்துருக்கியா? அடுத்து போற கிளாஸ் என்னப்பா? 10th. நான் கிளாஸை தானப்பா கேட்டேன். ஐயம்மா பித்தாலையா இரும்பா அரும்பா. நீங்க ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பொம்பளையா? ஆம்பளை. எதை வச்சு ஆம்பளைன்னு சொல்ற? கீழே குஞ்சு உங்க மைண்டு வாட்சை கேட்ச் பண்ணிட்டு 2 பேரும் மருகா அடி வாங்க போறாங்க. உட்காரு உட்காரு. அவன் நல்லா இருந்தவன என்ன பண்ணி தொலைச்ச? பேக் சாட்டுது. காலி கண்டானி மைனே ஆனந்து. படிச்சுட்டு என்ன செய்ய போறாங்க? உன்னையத்தான் கேட்குறேன். பூஜாரி பண்ண போறியா? படிச்சுட்டு என்னவாக போறையடா? இந்த தாலையடி மண்ணில் பிறந்த கால கேட்குற பதில் சொல்லு. செல்லில் படம் பார்க்குறியா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு மயிரம் சொல்லு. படிச்சுட்டு ஐயா தெய்வீக திறமை மாதிரி மக்களுக்கு நல்லது செய்ய போறியா? இல்லை சுபாஷ் சந்திர போசு மாதிரி இராணுவகத்துக்கு போக போறியா? இல்லை அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த நாட்டுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு தர போறியா? இந்த 3ல் என்னாக போறாடா? இந்த தலையடி கோட்டை மாடு விளையாடுதான்னு பார்ப்போம். இவனை இறக்கி விடுறது நல்லது. எரிச்ச மசரா கிளப்புறியா? வேமா வரும்போதே தெரியும் மாடு முடிவட்டு போகும்னு. இருந்தவனை விட்டுட்டு இல்லாதவனை சும்பிட்டு கிடக்கியா ஆனந்து. அவன் போயிட்டானே. தம்பி வரையாப்பா? இன்னும் வரவே நாடுது. பொம்பளையே வர்ற நேரம் குருட்டாம்போக்கில் அமைக்கி விட்டாங்க. நான் புரிஞ்சவங்க என்னை வச்சு வாங்க. நீங்கள் 4 பேர் என்னப்பா லோனு வாங்க வந்த மாதிரி குறியக்க வந்து ஆண் குறியா பெண் குறியா? நீங்கள் 4 பேரும் தற்கூறி தாயிலிய. தம்பி படிச்சுட்டு என்னாக போற? அப்பு விளக்கம் மறந்து எடுத்துவாங்களே அடிக்கணும். பொம்பளை ஆளு பூரா பாருங்கத்தான். படிச்சுட்டு என்னாக போற? நம்மளை வளர்த்த தாயுதக பொண்ணுக்கு இந்த காலை என்ன பேரு சேர்க்க போற? தாயுத பொண்ணுக்கு என்ன உத்திய வாங்கி கொடுக்க போற? நீ இந்த ஊர்ல இருக்க அது நல்லது. ஏன் படிக்கிற மாதிரி தெரியலத்தான் ஆத்தான் அப்பேன் காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சு வளகாப்புக்கு சொல்லி விடுங்க. நான் கலிசேரில இருந்து புளிச்சோறு கட்டி வாரேன். தம்பி இந்த அடி அவன் நீங்க எந்திரிச்சு போறது நல்லது. படிச்சுட்டு என்னாக போற? ஒரே அறையில் கிறுகிறுக்க போற. இந்த மண்ணு என்ன மண்ணுன்னு தெரியாம வளர்க்கிறடா. என்ன பார்க்க போற? அவன் போலீஸ் ஆக போறேன். எப்போ? போலீஸ். நீ இவ்வளவு சந்தேகத்தில் இருக்க. நீ கீழே இறங்கி போப்போ தம்பி. ஒரு கைதட்டு கொடுங்கத்தா. மேடையில் நீ பார்த்த வேலை தானே பிரிங்கி மண்டை. கருவம் உள்பறங்கி கருவ முள்புரைக்குன்னு சொன்னேன். இதுல எந்த சாமி அடைச்சு? பொறுமையா உற்று உணர்ந்து ஆடுறதே சாமி. கருவம் உள்பறங்கி. ஆமா எங்க கருப்பனுக்கு மண்டவல்ல பொங்க வச்சு அப்ப கருங்கடா 2 வெட்டி. ஆமா சாமி. எங்க காலைக்கு வளர்த்த செஞ்சாவளம் சேத்தறுத்து. ஆமா
அப்ப கருப்பேன் துடியான ஜாமி நாடே பயப்படுதரா கருப்பாய் நலுமட பாசானம்மா எந்த மடையில காலால சவார என் மாந்தோப்பு கருப்பையா ஏத்தா பழத்தை பழுக்க வச்சிருக்காரு. எந்த ஊர்லடா வாழைப்பழத்தை எப்படி கடிச்சிட்டு வந்தாங்க? அப்ப வந்தது கருப்பனா சோனையா சமையனா நொக்கா உருசேன். இதுக்குத்தானே போன மடியில் விழுத்தாட்டி போட்டு செகலை சேர்த்து ஆரம்பிச்சு குடிக்கே கஞ்சி இல்லே என் ஆற்ற வைரமே, என் 60 அடி கம்பமே. சொல்றதுக்கு மட்டும் ஊன்னு சொல்லு. குடிக்கே ஊரல் இல்லை ஓம். உங்க கிழவங்க காலத்துல ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லை. ஓம் ஓம். அப்ப கும்பிட சாமி இல்லை. ஆமா சாமி. பிறப்பனெல்லாம் பிறங்கோடி கட்டுறேன், பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறேன். ஆமா சாமி. இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் நம்ம ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரு முன்னாடி. எந்த ஊருடா சாமி இப்படி வெட்டி பூச்சி மாதிரி ஆயிடுச்சு? உன் வரலாற சொல்லி வர்றேன், நீ எதிர்த்து நீ கேள்வி கேட்கலாம். பாட்டேன் பிறந்தது கிழக்க கீநாடு. ஆமா சாமி. அக்கதே. கிளவி பிறந்தது மேநாடு. உண்மைதான். அப்ப கல்யாணம் பண்ணி கிளவிய கூட்டி வரும்போது பெய்யாத மழை பெருமழை பெய்யுது. சொன்னாங்க சொன்னாங்க. அப்ப கிளவி சேலை நனையுது. சரி. கிளவி வேட்டிய வத்து கிளவி கிட்ட கொடுக்குறாரு. அப்ப கிளவே சரின்னு சொல்லு. தோட்ட கொடுக்குறாருன்னா விடுவேன். சரி சரி. அதெல்லாம் உணர்ச்சியா கேப்ப மயிருமே. அப்ப கிளவி வேட்டி பத்தாதுடா கிளவா அப்படின்னு சொல்லும் போது பட்டா போட்டு டவுசரை கலட்டுறாரு. சரி. அப்ப உள்ள ராட் இருந்திருக்குமே. அப்ப 10 மாசத்துல நொப்பம் பறக்கிறாரு. சரி. பறந்த 2 நாளுல 10வது பள்ளிக்கூடம் போறாரு. நான் குறிவாக்கவே இல்லை. ஏன்னா டேய் வாடா. என்ன நினைக்கிது இந்த சாமி ஊரா? ஏது நினைக்கிது? உள்ள இருக்குது 2 மங்க. ஆமா சாமி. அது ஆல்ரவுண்டு காரன் ஒரு தங்க. உண்மைதான். மருது பல்ல பல்ல காட்டாத கீரை முண்டை. உள்ள இருக்க 2 மங்க இருக்கு இருக்கு. ஆத்துக்குள்ள தண்ணி மொந்து அவசரமா பானை தூக்கி ஆத்துக்குள்ள தண்ணி முடிஞ்சு எங்க கிளவி அவசரமா பானை தூக்கி வரும்போது பின்தொடர்ந்த அண்ணே முனி அவன் 7:30 3:30 எப்படி சொந்தக்காரி எனக்கு எத்த கட்டிக்காரி இவங்களை வச்சு நான் நாடகம் நடத்தி நான் சலுப்புட. எப்படி சொந்தக்காரி நான்
ஒரு ஆளு என்ன செய்ய போறேன் இந்த நாட்டுல எப்படி நான் பேரு வாங்க போறேன் எப்படி சொந்தக்காரி எவனுக்கு கட்டிக்காரி ஏ ராஜாத்தி நீ ரோஜாக்காரித்தான் பொம்பளையா பிரிச்சா ஏப்பா என்னடா ரேலே உண்மையிலே பொம்பளையால கெடா கெடாக்கி போரைய பத்தி கொட்டு சாமி மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே இல்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணசாமி நான் தேடும் துர்கை எங்க காமி மெதுவா தந்தி அடிச்சானே மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே காத்து பஜ பஜங்க காத்தோரம் போயிருந்தேன் மலையம் போஜ போஜங்குது அடியம்மாடி மலையம் போஜ போஜங்குது சேலாஜாரிக்கு சிட்டலுதி செஞ்சு தரேன் பன்னாரசு வாங்கி தரேன் நீனு தானே போட்டுக்கிட்டு மணிக்கு காமெடி எலரஜி ஓவியமே ராஜா எனக்கு ஏத்த சித்திரமே சித்திரத்தை நம்பி எல்லோ நானும் முத்திரைய பலிச்சேனடி சாமி ஏப்பா என்னப்பா மாடா தலை ஓடுறிய அந்த பிள்ளைய மண்டி ஓட சொல்லுப்பா அதான் மண்டி ஓடு நீ யாரு இந்த பிள்ளை மேல வர்றதுக்கு காரணம் என்ன வண்டி ஓடுதா இதுல யாரு பொம்பளைன்னு தெரியலையே ரெண்டு பேர் மசுறு ஒரே மாதிரி சுருண்டு கிடக்கு அத்தா இந்த ரோமத்தை வலிச்சு விடுத்தா மண்ட மசிர நீக்கு குள்ளை நையா இங்கிட்டு திரும்புத்தா நீ யாரு யாரு ஏத்தா யாரு யாரு நீ எவனுக்கு ஏத்தா சொந்தக்காரி யாருக்கு நீ சொந்தக்காரி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லும் இந்த புள்ள எல்லாத்துக்கும் கெட்டிக்காரிடா ஏத்தா நீ யாரு என்னன்னு தெரியலையே சாமி காமிக்கவா என் பேரு சுப்பு அப்போ சப்பு உங்கள் நாடகத்தில் போட்டதே தப்பு உங்கள் ரெண்டு பேர்த்தி சுப்பா சுப்புனா எப்படி பேரு சாமி எப்படி இந்த பிள்ளை மேலே வந்தது பேரு சொல்றா இந்த பிள்ளை மேலே எப்படி தான் வந்த சாமி நான் ஒண்ணு கடிக்க போனேன்னா இந்த வீச்ச மரத்தை முட்டை உள்ள கொண்டுடா பெத்த உள்ள முகரைய பாரு சிறுநீர் தூய தமிழ்ல தான் பாடுவேன் அப்படி சிறுநீர் நான் கழிக்க போனேன் சின்ன பைய பேய் ஒருத்தி என்னைய பின்தொடர்ந்தா இவன் ரோஜாக்காரி சிறுநீர் கழிக்கும் போது பெருநீரா பிடிச்சிட்ட ஆமா சாமி என்னத்தா நீ உன் பேரு பிடிச்ச பேர் என்ன பிடிச்ச பேர் முனியம்மா ஐயா அந்த எனக்கு செய்தி வீடியோ ஒரு கட்டுக்கு காசு தரணுமே பிடிக்காத முட்டை எனக்கு ஏன் முனியம்மா லேசா குனியம்மா முனியம்மா ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா எம்மம்மா எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா ஏ எம்மா எம்மா என்னடா பாட்டு பாடுற வெண்ண நல்லா குத்து பாட்ட பாடாம என்ன பாட்டு பாடுற நீ குத்துப்பாட்டு பாட்டு பாடுறா திருப்பதி எழுமல வெங்கடேசா சாக்கு சாக்கு என் காதலுக்கு பச்சை கோடி காட்டலேஜா சாக்கு சாக்கு தம்பி இதெல்லாம் பிடிக்கும் எதுக்கு தேவை வர்றேன்னு தெரியலையே புடி மாமி நல்ல படம் பாடுங்க மாமே ஒரு மல்லிய பூ கொடுத்தா அடியாதி எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேனுங்க இவ வாங்கிக்க சொல்லி தந்தானுங்க என் மாமே ஒரு மல்லிய பூ கொடுத்தா நான் உசுரை கொடுத்து வருந்திக்கிறதுக்கு ரெண்டு பேரும் தாப்பலாம் குச்சி விளையாடுறேன் எவ்வளவு ரப்பு எனக்கு இன்னும் நல்லா வேணும் இன்னும் நல்லா வரும் என்னம்மா என்னையும் இறக்கிற ஏற்றிக்கு பூட்டியா பேய் வருது ராத்திரியில பாடுற பாட்டா பாடுங்க சாமி ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் நான்
பாட்டு பாட இவங்க ரெண்டு குளிர்காய அத்த போயிரும் முதுகு முக்காத்துட்டு வராது. சாமி எனக்கு குஞ்சு வேணும். இருத்தா கொரியர் அனுப்பி விட சொல்றேன். எழுத்துட்டு போடா, வர வெள்ளிக்கிழமை பாத்துக்கிறோம்ப்பா. வெள்ளிக்கிழமை வரைக்கும் கட்டு போடுறேன் தம்பி. இதே சாக்குன்னு எப்படி கட்டி பிடிச்சி வித்துற ஊராவட்டு பொம்பளைய பாவம் காலி பையில வச்சுக்கிட்டு. நம்ம சிங்காரி ஜரகு நல்ல ஜரகு பொண்ணு ஏறதுக்கு எனக்கு அவரு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்பொண்ணு ஏறதுக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச ஜல்லிய ஒத்துக்கிட்டேன் மல்லிய சிங்காரி ஜரகு நல்ல ஜரகு கும்பொண்ணு ஏறதுக்கு எனக்கு. ஆஹா 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 அருமை அருமை. ஏர்கூலர் அணுக வேண்டிய சாபனம் தாளையடி கோட்டை மேடை. உங்களுக்கு குளிர் காத்து வர வேண்டுமா? இந்த முண்டை எந்த மூத்திரத்தில் குளிச்சாலோ ஏய் ஆனா நல்லா காத்து வீசுறாடா. ஏன் தொண்டைகள் கிச் கிச் ஐடஸ் தடவுங்கள். கருத்தா இத்து இம்மோ இல்லு ஏ இத்து இம்மோ இரு இவ்வு இரு இவ்வு ஏ இப்பு இப்பு லானா லாபனாயி நாயனா சந்த கடை சொல்லாயி சரக்கு எங்கடி சொல்லாயி சந்த கடை சொல்லாயி சரக்கு எங்கடி சொல்லாயி சிச்சா சிச்சா கிச்சு கிச்சா எல்லாத்துக்கும் வருதான டான்ஸ் மாஸ்டர். அது அவன் பிறந்த நேரம் குளிர் ஆயிரே, எங்க அப்பையும் பிறந்த நேரம் கோடாங்கி அடிச்சிட்டு கிடக்கு. என்னத்தா அது நயினார் கோயில கத்திரிக்காய் வைக்கிறவன் போல மாதிரி உட்காந்துருக்க. நீ யார்த்தா எனக்கு தெரியலையே. ஏ மொத்தங்கம்மா மெட்ராஸ் பையா? மெட்ராஸ் வந்தாடா தாம்பரமா? இருளாய் எதுக்கு தான் வந்த? 4 பேரும் முடிச்சு அதுக்கு தானே இந்த ஊரு கிராமமே எதிர்பார்க்குது. இளைஞரை வர சொல்லவா? 4 பேரும் முடிச்சுட்டாங்கன்னு சொன்னேன் நான். 4 பேரு அது யாரு யாரு ஏ யாரு யாரு ஏ ராஜாத்தி நீ சொல்லி போடு. அப்படி 4 பேரு செல்ல குழியே இவளை பிடிச்சது 4 பேரு. அல்ல யாரு யாரு அந்த பேரு என்ன? அடி யாரு யாரு பேரு என்ன? ஏ ராஜாத்தி. தம்பி என்னடா சரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க கிட்டி புள்ளி விளையாண்டுட்டு இருக்கீங்களே. இந்த 4 பேர் பேரை சொல்லுத்தா. யாராரு? சும்மா சேது மைச்சர்லாம் சேர்த்து விடு. இந்த ஆப்ரேட்டருக்கு இப்படிலாம் சொல்லி விடு. தெருவில் தெரியா நமக்கு என்ன? யூடியூப்காரு ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்க. பாண்டியை சேர்க்காத, அவன் நினைச்சு பயந்து எந்திரிப்பேன் நைட்டு. பாண்டியம்மோட போனேன்னா மாட்டுத்தாங்கல பிரியாணி சொல்லிட்டு குஸ்கா வாங்கி தருவேன், சிக்கனை உள்ள பதச்சிருவேன். பாண்டி மாமானாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து காடமங்கலம் முருகண்ணே. பாண்டி மாமா உங்களை முடிச்சுட்டாரா? அப்படி காடமங்கலம் ஒரு ஏன் தொட்டு விட்டாரா? தினா தினா அந்த தினாக்காரு அவர் சிவகங்கையா அவரும் தானே ஏத்தா சேர்ந்து பிடிச்சா. உசுரோட இருக்கவன் என்னைக்கடா பேய பிடிச்சாமல 2 அறாரடா மயிறு மாலை. செத்தவங்களை கேட்டா உசுரோட இருக்கவங்க பிடிச்ச போட்டாங்க. உனக்கு என்னத்தான் வேணும்? எனக்கு கோட்ரு வேணும் ஐயா, கோட்ரு வேணும், தக்காளி வேணும், தக்காளி வேணும், என்னத்தான் லெமன் பக்காடி வேணும். அருமையான பொம்பளை. ஓ முகத்துல முழிச்சு தானே வாசல் தொளிக்கணும். ஆமால்ல கோட்ரு இதெல்லாம் வேணும். ஆமா. அதுல என்ன சரக்கு வேணும்? லெமன் பக்காடி. இப்பதானே சாப்பிட்டேன். ஏலே சும்மா இருக்கடா, ஏவி விட்டு போற. வர்ற வெள்ளிக்கிழமை வாங்கி தரேன். அப்பா மாட்டை கொண்டு போய் காடியில் கட்டி விட்டு நீ தண்ணிக்குள்ள வந்து செத்துரு. இதுல குத்த செஞ்சு கண்டாலி உள்ள தம்பி மைக் அதுக்கெல்லாம் சரியா இருப்பாங்களே. ஏத்தி வைங்க. எக்கோ வைப்பா பேப்பர் ஆனந்து அந்த ஒரு பேப்பர் இருக்குங்கள பேக்கிட்ட எடுத்துட்டு வாயா ராசா. அந்த வேலையா ஒழுங்கா செய்யா கணக்கு பிள்ளை. ஹலோ ஹலோ பாசத்துக்குரிய அன்பு உறவுகளே, இந்த நாடகம் பேசினிலிருந்து அதிகமாக ஒரு பாடுபட்டு என்னை இங்கே அழைத்து வந்தது கிராமம் இருந்தாலும் நான் மறக்க முடியாத உறவு துரைசிங்கம் ஐயாவுடைய மகன் கவி. கவிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் தம்பி தான்
தொடர்பு கொண்டு மதுரை ராஜா நாட்டை பேசி அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டு இந்த அட்வான்ஸ்லாம் போட்டு இந்த கிராமத்துக்கு வந்தே ஆகண்டும் என்ற பலமுறை தொடர்பு கொண்டு பேசியது துரச்சிங்க ஐயா மகன் கவி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தம்பி. பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா நன்றி மறப்பு ஆத்தா இருங்க, இங்கே வரைய உள்ள குளிக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாட்டி அடிலாம் இருக்கு, உட்காருங்க. உடனே சொன்னவனா இருங்கத்தா. ஹலோ இன்னர் வைப்பா போ சார் போய்ங்க போய் ஹலோ ஹலோ 18 சித்தெல்லாம் ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஓ 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து காலமொட்டி பசும்பன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாய். நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய். ஆப்ப நாடு வண்டி கட்டி காலையடி கோட்டையோட மாடு ஒட்டி பசும்பன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாய். நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய். அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருமுஜையா. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருமுஜையா. எக்குளமோ வணங்குதும் ஆசை செல்லாய். தேவரையா நம்ம உள்ள தெய்வமணிய ஆசை செல்லாய். காரக்குடி வண்டி கட்டி ஆப்ப நாடு மாடு ஒட்டி பசும்பன் நகர் போய் வருவோம் ஆசை செல்லாய். நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய். இந்துராணி பெற்றெடுத்த எங்க உல தங்கமுத்து. இந்துராணி பெற்றெடுத்த எங்க உல தங்கமுத்து. எக்குளமோ வணங்குதோம் ஆசை செல்லாய். தேவரையா நம்ம உல சாமியடி ஆசை செல்லாய். காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பன் நகர் போய் வரும் ஆசை செல்லாய். நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாய். நாம தேவரையா வணங்கி வருவோம் ஆசை செல்லாய். வங்க கடலையே வானகத்து வெண்ணிலவே அன்பு கொண்ட எந்தனுக்கு அழியாத சொக்கருக்கு உரிமைகளை உரைத்த மகன் உலகங்கண்ட எங்கையா தேவர் மகன். இந்த உலகத்தை ஆளுகின்ற உரிமையெல்லாம் முக்குளத்தோர் அன்பான தலையடி கொண்ட மக்களுக்கு விடுதலை வேங்கி தந்தார், வேள்விகளை நீக்கி தந்தார்.
குறைகளை நீங்கி தந்தா பொற்கால ஆட்சியான நமக்கு பொற்கால ஆட்சியான குமிதனிலே உருவெடுத்தா அவனங்க நாவனங்க நல்ல வரா தேவரையா தலையடி கோட்டை ஊர்வனங்க ஒத்த மர கேளுங்கய்யா ஐயா நாவனங்க நல்ல வரா தேவரையா இந்த ஊர்வனங்க ஒத்த மர கேளுங்கய்யா மன்னாரி மன்னாரெல்லாம் நாட்டுல மன்னாரி மன்னாரெல்லாம் மண்டியிட்டு வணங்கிடுவா தேவரையா பேரே சொன்னார் முக்குளத்தூர் பேரே சொன்னால் பாலைவனம் பூத்தோடுமே உன்னோடு ஐயா பொன்னோடு புகழ்கின்ற பொக்கிசமே தேவரையா நாமம் சொல்லி நாள்தோறும் பாடிடுவோம் அவர் பொன்னோடு புகழ்கின்ற பொக்கிசமே தேவரையா நாமம் சொல்லி நாள்தோறும் பாடிடுவோம் வாழ்விதனில் தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும் உன்னோடு ஐயா பொன்னோடு புகழ்கின்ற பொக்கிசமே தேவரையா நாம சொல்லி நாள்தோறும் பாடிடுவோம் அவர் பொன்னோடு புகழ்கின்ற பொக்கிசமே தேவரையா நாம சொல்லி நாள்தோறும் பாடிடுவோம் அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்கம் தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் தலையடி கோட்டையிலே இருக்கக்கூடிய செம்மநாட்டு மரபர்களை கேட்டதாக சொன்னாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்கம் தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு சாதிகளின் பேரை சொல்லி முக்குளத்தூர் இனத்துக்குள்ள சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு நமக்குள்ள சண்டையிடக் கூடாதுன்னு சொன்னாரு முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போது என்றாரு அக்டோபர் 30 அந்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்குளத்தூர் மக்களை எல்லாம் கேட்டதாக சொன்னாரு மல்லிகையை தீ எடுத்து காட்டுவது போல் இருக்கு மல்லிகையை தீ எடுத்து காட்டுவது போல் இருக்கு மதுக்குடி முக்குளத்தூருக்கு வேணாம் சொன்னாரு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர் அக்டோபர் 30 அந்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு என் கனவில் வந்தாரு என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு ஒரு சில அரசியல் களவாணி பயலகடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் தலையடி கோட்டை செம்மநாட்டு மரபர்களை கேட்டதாக தெய்வீக திருமகன் கனவுல சொன்னாரு. செம்மநாட்டு
தமிழ்நாட்டின் தலைநகரம் தாளடியோட்டை சார்பாக தேவர் பாடிய பாடல் அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஊத்தி மகிழ்விக்கப்படுகிறது. வாசத்துக்குரிய அவர்களுக்கும் மொத்தத்திலே இந்த தாலேடி கோட்டை என்றால் செம்மநாட்டு அத்தனை பேருக்கும் ஒரு தாய் கிராமம். இதுதான் தாய் நாடு. செம்மநாட்டு மரவலுக்கெல்லாம் உங்களை மறக்க மாட்டேன். நன்றி. இறுதியாக ஐயா பாடலை பாடி விடைபெறுகிறேன். நன்றி உறவுகளே. எட்டுப்பட்டி சீமையெல்லாம் தலையடி கோட்டையில் செம்மநாட்டு வீர மகன் சுத்து புள்ளதங்கத்த போல நைனாறு ஒன்றியத்தில் தலையடி கோட்டை வீரமான மரவர் மகன் எட்டுப்பட்டி சீமையெல்லாம் செம்ம கட்டிக்காக்க வீர மகன் சுத்து புள்ளதங்கத்த போல தலையடி கோட்டை செம்மநாட்டு மரவர் மகன் காடுகாரக வலிஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன். ஊரை சுத்தி மரவருக்கெல்லாம் வீரமாக தான் நிரப்பேன். செம்மநாட்டு மரவர்கள் படுத்து வீரமானா ஆளுபட்ட பூமி எல்லாம் களவாடி பயணம் na 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 na